Hello friends, welcome to Goms'N Samayal Ulagam. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நார்த் இந்தியன் ஃபுட்லயே என்னோடைய ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி பாவ் பாஜி. என்னோட அக்கா ஒருத்தங்க குஜராத்தில் இருக்காங்க. அவங்களோட பொண்ணுங்கள்லாம் இதை சாப்பிட்ற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி என்னைய பயங்கரமாக கடுப்பேற்றுவாங்க. இன்னையிலேருந்து நானும் அவங்கள சூப்பராக கடுப்பேற்றலாம். இன்னைக்கு வீடியோவில் பாஜி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல காய்கறிகளை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/4 கப் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இப்போது காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகட்டும். வெஜிடபிள்ஸ்லாம் எந்த அளவுக்கு வேகணும்னா நாம் கை வச்சு அழுத்தும் போது அது மசியணும், அந்த அளவுக்கு வெந்துடணும். அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு மேஷரோ இல்லை டம்ளரோட பேக் சைடை வச்சோ நல்லா அழுத்தி அதை கொஞ்சம் மசிய வச்சிடலாம். நான் ரொம்ப காய்கறிகளை மசிய வைக்கலை, கொஞ்சம் அதோட டெக்ஸ்சர் தெரிகிற அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். பாவ் பாஜியை பொறுத்தளவுக்கு நம்ம வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 7லேருந்து 8 பூண்டை தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வதக்கிட்டு இதில் 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வேக வச்ச காய்கறிகளை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். நான் காய்கறிகளை வேக வைக்கிறதுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துருந்ததுனால எனக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் அது கெட்டியாகிற வரைக்கும் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு மொத்தம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 1/2 லெமனோட ஜூஸை சேர்த்துடலாம். இதில் தேவைப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நார்மலாகவே நார்த் இந்தியன் டிஷ்ஷுனா கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் சுகர் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதனால சுகர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாஜி. அதே மாதிரி பாவ் சர்வ் பண்ணும்போது ஒரு தவாவில் கொஞ்சமாக நெய்யோ வெண்ணெயோ சேர்த்துட்டு லைட்டாக அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணனா சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் முதல்ல பாவ், அதாவது பன்னு, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பாஜி வச்சிடலாம். அப்புறமா மேலே கொஞ்சம் நறுக்குன வெங்காயம், அப்புறம் நறுக்குன மல்லி இலை, கடைசியாக கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து இதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸ்'N சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.